காலையில எந்திரிச்சு வீடு வாசத்தூ தொளிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. சரி தொளிச்சு முடிச்சாச்சு. முத்தத்துல ஒரு குளத்தை போட்டு வீட்டுக்குள்ள போவோம். அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கு. புஷ்பாக்கா முத்தம் தொளிச்சு குளம் போட்டாச்சு போல. ஆமாண்டி வனசா, வா வா. இந்தா இப்பதான் குளத்தை போட்டு முடிக்கேன். அக்கா நீங்க போடுற குளம் அவ்வளோ அழகா இருக்கு. என்னக்கா விளக்கு குளமா இன்னைக்கு? ஆமாண்டி கார்த்திகை மாசம்ல, அதான் ஒரு விளக்கு குளத்தை போடவும் போட்டிருக்கேன். இன்னைக்கு நீ என்ன குளம் போட்ட? நான் சும்மா ஒரு கம்பி குளத்தை போட்டேன்க்கா. சரிடி சரிடி. சாப்பாடெல்லாம் செஞ்சிட்டீங்களா? இனிமே தான் செய்யணுமா? இனிமே தாண்டி போய் செய்யணும். சோறை மட்டும் உலைய வச்சுட்டு வந்தேன். இந்த போய் பார்க்கணும் என்ன நிலமையில இருக்கோ. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு ஒரு கூட்டு ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பணும். டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இதே தாங்க வேலையா இருக்கு. சரி கடுப்பா வருது. என்ன செய்ய, பொம்பளைகளோட நிலமை அப்படி ஆகி போச்சு. அதை என்ன மாற்றவா முடியும்? அதை சொல்லுங்கக்கா. சரிக்கா, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன். சரிடி போய் வேலையை முடிச்சுட்டு வா. அக்கா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறீங்களா? காய் எதுவும் வாங்க. மார்க்கெட்டுக்கு போவான் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு பையன் வழக்கமா காய் கொண்டு வருவானே, அவன் வரமாட்டிக்கான். வந்தானா அவங்ககிட்டே காயை வாங்கிடலாம். இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு தான் போகணும். அந்த பையன் ஒரு வாரம் வரமாட்டானாக்கா. பக்கத்தில் உள்ள மாலா கிட்ட சொல்லிட்டு போனான். அப்படியாடி, என்ன விஷயமா? தெரியல, எங்கேயோ திருச்செந்தூருக்கு போறானா. அதனால ஒரு வாரம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்ப சரிடி, நம்ம மார்க்கெட்லேயே போய் காயை வாங்கிக்கிடுவோம். சரிடி, குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பி வா. ஒரு 10 மணி 11 மணிக்கு போல போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். சரிக்கா, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிடி சரிடி. இந்த குமரி எனக்கு இல்லாம இன்னைக்கு புதுசா சமைக்க போறேன்னு வர சொல்றா. சரி என்னமோ என் மார்க்கறி திருந்திட்டா நல்லதுதான். உள்ளக்க எனத்தையோ பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேக்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. அடியே குட்டி குட்டி, சமையல் செய்தியாடி? ஆமாமா, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிடி 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 சரிடி. என்ன செய்யறான்னு தெரிய மாட்டேங்கி. வெளியில நின்று எட்டி பாக்குமா? வேண்டாம் வேண்டாம், செஞ்சு கொண்டு வருவல்ல. அவ செய்யறத எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு. சரி நம்ம இங்க போய் உட்காருவோம். இன்னைக்கு நம்ம செய்யற சாப்பாடை பார்த்து கார்த்திக் இனிமே நீ தான் உன் கையால தான் நான் சாப்பிடுவேன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்கணும். சரி, எல்லா காயும் தூக்கி உள்ள போடுவோம். சரி, வேற என்ன போடலாம்? இது 2-3 போடுவோம். எப்படித்தான் பொம்பளைய அடுப்பங்கரையில் உட்காந்து சமைக்கிறாங்களோ. நம்ம இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சதுக்கே இப்படி வேர்த்து ஊத்துது. சமையலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிரும் போல. முதல்ல எங்க ஃபேனை மாட்டுறோமோ இல்லையோ, அடுப்பாங்கரையில ஃபேனை மாட்டணும். இப்படி வேர்க்குதே, ஐயோ படபடான்னு வருது. நம்ம கரெக்டாக தான் சமையல் செய்கிறோமா? ஐயோ சாப்பாடு நல்லா ருசியாக வரணும். அப்படின்னா தான் கார்த்திக்கு நம்மளை பிடிக்கும். யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். இவ சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே தான் போடுறேன். நல்லா வந்தால் சரிதான். எல்லா காயும் போட்டாச்சு. ஒரு கிண்ட வேண்டிதான். எம்மா கிண்ட முடியலையே. சரி நல்லா கிண்டுவோம். கிண்டுன்னு கிண்ட வேண்டிதான். என்ன இது கரண்டி வரமாட்டிக்கி, அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. எம்மா இழுக்க முடியலையே. ஐயோ கரண்டி வரமாட்டிக்கி. ஐயோ கரண்டி உடஞ்சு போச்சு. சரி, பழைய கரண்டியா இருந்திருக்கும், அதனால உடஞ்சிருக்கும். சரி, வேற எதுல எடுத்து வைப்போம். இந்த உடஞ்ச கரண்டியை அம்மா கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னோம் அவ்வளவுதான். சரி, இதை தூர தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு வேற கரண்டி எடுத்து கொண்டு போய் அம்மா கொடுப்போம். ஆமாமா செஞ்சிட்டேன். இந்தாங்க டேஸ்ட் பாருங்க. சோறு குழம்பு கூட்டு அவியல் பொரியல் அப்பளம் வடை பாயாசம் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்னு பார்த்தா ஒரு கிண்ணத்துல என்னத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இது என்னது? அதுவும் பாக்குறதுக்கு கொலன்னு இருக்கு. இதெல்லாம் திங்க முடியுமா? ஏமா அதெல்லாம் திங்கலாம், சாப்பிடுங்க. என்ன கருமத்தை செஞ்சிருக்காளோ தெரியலையே. சரி மோந்து பாப்போம் முதல்ல. என்னடி இது கேவலமா வாடடிக்கி. அம்மா மோந்து பார்க்காதீங்க, சாப்பிடுங்க. மோந்து பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். சாப்பிட்டா செம டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை வாயில வச்சு பாருங்க, உங்களுக்கே நல்லா பிடிச்சு போயிடும். ஆமா, என்னத்த பிடிக்குமா? ஐயோ என்ன கருமத்தை செஞ்சிருக்காளோ தெரியலையே. சரி வாயில வைப்போம். எருமை மாடே, வாயில கூட வைக்க முடியல. என்ன கருமத்தடி செஞ்ச? எம்மா நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன். உங்களுக்கு தான் அந்த டேஸ்டோட அருமை தெரியல. கொடுங்க. ஏடி என்னடி செஞ்ச? ஒரே புளிப்பு உப்பு காரம் இனிப்பு எல்லாம் கலந்து போட்ட மாதிரி இருக்கு. என்ன கருமடி இது? அம்மா இது என்னன்னு தெரியலையா? இதுதான் வெஜிடபிள் அல்வா. எல்லா காயும் போட்டு அல்வா கிண்டுனேன். என்னது இவ்ளோ நேரம் கிச்சனுக்குள்ள உட்கார்ந்து அல்வா கிண்டுனியா? அதுவும் காய்கறி அல்வாவா? ஐயோ கொமட்டுதுடி, வாந்தி வர மாதிரி இருக்கு எனக்கு. அம்மா
என் சமையலை கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். கொடுங்கம்மா. இந்த உங்களுக்காண்டி நான் செய்யல, இத என்னோட ஃப்ரெண்டுக்காண்டி செஞ்சேன். கொடுங்க. எடி குட்டி, தயவு செஞ்சு இதை யாருக்காவது கொடுத்து அவங்கள கொன்றாத. யாராவது இதை தின்னாங்க அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு குழியை வெட்டி அதை இதை புதைச்சிரு. வேண்டாம் வேண்டாம், புதைக்க கூட செய்ய வேண்டாம், சாக்கடையில ஊத்திரு. அப்புறம் தான் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிடும். எதுக்காவது போட்டு கொடுத்துறாத, அவ்வளவுதான் போய் சேர்ந்துருவாங்க. நாய்க்கு பூனைக்கு எதுக்குமே கொடுக்க கூடாது இதெல்லாம். அம்மா விளையாடாதீங்க, பூங்க அங்கிட்டு. நான் நல்லா சமைச்சிட்டேங்கிற உங்களுக்கு பொறாம, அதனாலதான் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. உங்க பேச்ச நான் கேட்கவே மாட்டேன். நான் போய் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறேன். என்ன இவா, நான் சொல்றத கேட்காம விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு போறா. போச்சு போச்சு, இன்னைக்கு இந்த ஊருக்குள்ள ஒரு கொலை விழ போகுது. என்ன இது, இந்த குட்டி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா, அதுவும் டுடே மை ப்ரிப்பரேஷன் லஞ்ச்னு போட்டிருக்கா. என்ன செஞ்சிருக்கா? ஐயோ, இவ கார்த்திகை மயக்கிறதுக்காண்டி என்னமோ சாப்பாடு செஞ்சு கொண்டு போறா. நேத்தே சொன்னா உங்களுக்காண்டி நான் விதவிதமா சமைச்சு கொண்டு வருவேன்னு. ஐயோ, நம்ம கார்த்திகை இவ ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிருவாளோ? விடக்கூடாது விடக்கூடாது. ஐயோ, இப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன சாப்பாடு செய்ய? பேசாம ஒரே வழிதான், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட வேண்டிதான். ஏன்னா இப்போ உட்காந்து சமையல் பண்ணி செஞ்சு, ஐயோ நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவ கார்த்திகை கல்யாணமே பண்ணி முடிச்சிருவா. வேண்டாம் வேண்டாம், நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடுவோம். சரி, வேற வழி இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுவோம். இது ஒன்று, அது ஒன்று, அது அப்புறம் இது. சரி சரி, மொத்தமாக ஒரு 200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியாச்சு. சரி, இது ஓகே தான். எப்படியும் நம்ம சமைச்ச மாதிரி சொல்லி அவருக்கு கொடுத்துட வேண்டிதான். எப்போ வருவான்னு தெரியலையே. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் போட்டிருக்கே. ஐயோ, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. நம்ம ஆர்டர் பண்ணது வந்துட்டு. ஹலோ. ஆமா ஆமா, நான் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். எங்க இருக்கீங்க? அந்த 2வது தெருவா? என்ன, அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். அது பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. நான் வெளில நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஒரு வழியா எப்படியோ ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. அதையும் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அப்புறம் நம்ம கார்த்திக் கொண்டு போய் கொடுக்கணும். குட்டி போறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போகணும். ஃபுட்டை வாங்கிட்டு அப்படியே நேரம் அங்கதான் போகணும். சரி, கார்த்திக் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எப்படி உள்ளே போகலாம்? அந்த கிளவி வர உள்ளே இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி, நைஸாக யாருக்கும் தெரியாமல் கார்த்திக் ரூம்குள்ளே போயிட வேண்டியதான். போய் அவருக்கு கொடுத்துட்டு வந்துடணும். நம்ம ஃபஸ்ட் டைம் சமையல் பண்ணியிருக்கோம். என்னோட வருங்கால கணவருக்கு கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. சரி, இதை சாப்பிட்டு கார்த்திக் நம்ம காதலில் விழுந்துடணும். சரி சரி, நைஸாக யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகலாம். பரவாயில்லையே, வீடு நல்ல பெரிய வீடால இருக்கு. நம்ம வாழ போகிற வீடு நல்லா இருக்கு. ஒரு தடவை தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அதுவும் இந்த வீடு கட்ட ஆரம்பித்த புதுசில் வந்தது. இப்போ தான் வந்திருக்கோம். சரி சரி, இப்போ நம்ம ஆள் எங்கே இருப்பான்? ஒருவேளை மாடியில் இருப்பானோ? சரி, எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போம். ஐயோ, யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சி வந்தோமோ அவங்க கண்ணிலே பட்டுட்டோமே. இப்போ என்ன செய்ய? சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். ஒன்றும் இல்லை ஆன்ச்சி, இன்னைக்கு நான் சமையல் பண்ணேன், அதனால உங்கள் பையனுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். ஐயோ சாரி ஆண்டி, உங்கள் பையனுக்கு இல்லை, உங்களுக்கு தான். இந்தாங்க, உங்களுக்காண்டி நான் ஆசாசியாக என் கையால் செஞ்சது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நீ சமைச்சது எனக்கு எதுக்கு கொண்டு வந்து கொடுக்க? எனக்குலாம் வேண்டாம், அதை தூக்கி தூர போடு. என்ன ஆன்ச்சி நீங்க இப்படி பேசுறீங்க? வீட்டுக்கு பெரியவங்க, அதுவும் எங்க ஹவுஸ் ஓனரு, உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சு கொண்டு வந்தேன். இப்போ பிரசாதம் செஞ்சா முதல்ல கடவுளுக்கு கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் நாங்க எங்க வீட்டுல செஞ்சதை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சு கொண்டு வந்தோம். நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி ஆன்ட்டி. என்னடி சொல்ற? உண்மைக்குமே வா, நான் உங்களுக்கு தெய்வம் மாதிரியா? ஆமா ஆன்ச்சி, இந்தாங்க சாப்பிடுங்க. குடிடி குடிடி. ஐயோ, இதை நம்ம கார்த்திக் காண்டி கொண்டு வந்தோமே, இப்போ இந்த கிளவி வர வாங்கிட்டா என்ன செய்ய? சரி சரி, சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோம். போய் அவர் எங்க இருக்காருன்னு போய் பார்ப்போம். கையிலே வச்சுக்கிட்டே இருக்கா, குடு. இந்தாங்க ஆன்ட்டி. சரிடி, அதான் கொடுத்துட்டீல, கிளம்பு கிளம்பு. என்னோட பாத்திரம் வேணும். சரி சரி, இத போய் கிச்சன்ல போய் வேற பாத்திரத்துல மாத்தி கொண்டு வந்து தாரேன். சரிங்க ஆன்ட்டி. நல்ல வேலை, கிளவி உள்ள ஓடிடுச்சு. சரி, இதான் சாக்கு. மாடியில் போய் அவர் எங்கே இருக்காருன்னு போய் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவோம். அப்படியே உங்களுக்காண்டி தான் நான் அல்வா கிண்டுனேன், அதை சாப்பிடுங்க மறக்காமன்னு போய் சொல்லிட்டு வருவோம். பெட்ரூமில் ஆளை காணும்.
பாத்ரூம்ல ஏதோ சவுண்டு கேக்கு. ஓ, ரெஸ்ட் ரூம்ல இருக்காரா? சரி சரி, வரட்டும் வரட்டும். அட குட்டி, நீங்களா? என்ன இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? கார்த்திக், மறந்துட்டீங்களா? நேத்து தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்போ நீங்க சொன்னது உண்மைக்குமேவா? நான் என்னமோ நீங்க சும்மா பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். எனக்காண்டி எதுக்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வரீங்க? அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும் குட்டி. இல்ல இல்ல, நான் காலையில எந்திரிச்சு உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். சரி சரி, சாப்பிட்றேன். எங்க காணோம்? ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ளே வரும்போது ஆன்ட்டி பார்த்துட்டாங்க. அதனால ஆன்ட்டி கிட்ட கொடுத்துருந்தேன். கிச்சனில் தான் இருக்கும். நீங்கள் போய் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? சொல்கிறேன். எனக்காண்டி எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வீங்க? ஐயோ, உங்களுக்காண்டி தான் நான் செய்வேன். வேற யாருக்காண்டி நான் செய்யவே மாட்டேன். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபாரின்லேருந்து வந்திருக்கீங்க. அதனால இந்தியன் ஃபுட்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள்ல, அதுக்காண்டி உங்களுக்காண்டி செஞ்சு கொண்டு வந்தேன். நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? அதே மாதிரி டெய்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொண்டு வருவேன், ஓகே? சரி சரி சரி, நான் அப்புறமா வரேன். பாய். பாய். என்ன அந்த குமரி ஆளை காணோம், எங்கே போனா? கார்த்திக்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அவருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. சரி, இதை கொண்டு போய் நம்ம செஞ்சுதான் கொண்டு போய் கொடுத்துருவோம். அவர் ரூம் எங்கே இருக்கும்? அங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. மாடியில் இருப்பாரோ? ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு மாடியில் தான் தனியாக ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, மாடியில் இருக்காரான்னு போய் பார்ப்போம். ஓய், அடுத்து எவ்வளோ ஒருத்தி வந்த மாதிரி இருக்கு? எடி, யார் நீ? ஹாய் ஆண்டி, நான் யாருன்னு தெரியலையா? நீயா? பின்னாடி பார்க்கும்போது யாரோ என்னமோ ஏதோ நினைச்சேன். என்னடி இங்கே வந்திருக்க? கையில் என்னமோ தூக்குச்சட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்னடி, என்ன வேணும்? எதுவும் சாப்பாடு எதுவும் வேணுமா? இந்த கிழவி எப்படி நம்மளை அசிங்கப்படுத்துதுன்னு பாரு. இல்லை ஆண்டி, உங்களுக்காண்டி தான் நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். என்ன இன்னைக்கு எல்லாரும் நமக்குன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு எல்லா சாப்பாடையும் கொண்டு வராளுங்க. சரி இல்லையே. சரி, நான் உங்ககிட்ட பிரியாணி வேணும்னு கேட்டேனா என்ன? இல்லை ஆண்டி, இன்னைக்கு நான் சமையல் பண்ணேன், அதான் சரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். இந்தாங்க ஆண்டி, வாங்கிக்கோங்க. அம்மா, எங்கள் வீட்டில் சாப்பாடு நிறையா தான் இருக்குது, நீ உங்கள் வீட்டுக்கே கொண்டு போ, இல்லை பக்கத்தில் வேறு யாருக்காவது கொண்டு போய் கொடு. ஐயோ, கிளவி வாங்க மாட்டிக்கே. இப்போ என்ன சொல்லி சமாளிச்சுட்டு போக? என்னடி பேந்த முடிச்சிட்டு இருக்க? போடி. ஆண்டி, கொஞ்சோண்டி உங்கள் வீட்டில் ஜீனி இருந்தால் கொடுங்க ஆண்டி, எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்க. ஆண்டி, உங்கள் வீட்டில் ஜீனி இல்லையா என்ன? இல்லை ஆண்டி, அம்மா ரேஷன் கடைக்கு போக மறந்துட்டாங்களாம், அடுத்த வாரம் தான் போவாங்களாம். கொஞ்சோண்டி ஜீனி கொடுங்க ஆண்டி. ஓ, பிரியாணியை கொடுத்து ஜீனி வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஏதாச்சும் ஒன்று கேட்கணும்னா தானே வருவீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாது. பொய் வர இதில் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன், அதை கொண்டு வந்திருக்கேன், பொய் சொல்லாதடி. இந்த கிழவி நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டிக்கே. இரு, போய் ஜீனி எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. சரி, பாட்டியை போய் ஆண்டின்னு கூப்பிட வேண்டியிருக்கு. இந்த ஜீனிக்காண்டி தான் நம்ம பிரியாணி கொண்டு வந்தோமாங்க. எப்படிலாம் சொல்லிட்டு போதும் பாரு. சரி, இதான் சாக்கு. அப்படியே மாடியில் போய் பிரியாணியை கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். ஹாய் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நேத்தானே பார்த்தீங்க. நல்லா இருக்கேன் சாரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கார்த்திக். கார்த்திக், உங்களுக்காண்டி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. என்ன நீங்க இப்பதான் குட்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்குள்ள நீங்களா? இந்த திமிரு பிடிச்சாலும் கொண்டு வந்துட்டாளா? அவ செஞ்சதெல்லாம் நல்லாவே இருக்காது, கன்றாவியா இருக்கும். நான் உங்களுக்காண்டி ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். என்னது, ஆர்டர் பண்ணீங்களா? சமைச்சேன்னு தானே சொன்னீங்க. ஐயோ, நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லல. நீங்க நேற்று என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டீங்களா சமைச்சு கொண்டு வான்னு, அந்த ஆர்டர் பண்ணீங்களா என்கிட்ட, அதான் உங்களுக்காண்டி என் கையால் சமைச்சு காலையிலே சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். அப்படி அந்த அர்த்தத்தில் சொன்னேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? சரி சரி சரி, நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த தூக்குவாளியில தான் வச்சிருக்கேன், சாப்பிட்டு சொல்லுங்க. சரி சரோ, கண்டிப்பா சொல்றேன். ஓகே கார்த்திக், பாய். பாய் சரோ. என்ன இவங்க ரெண்டு பேரும் நமக்காண்டி சமைச்சு கொண்டு வந்தேன், நமக்காண்டி சமைச்சு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஐயா, பெரிய ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. நம்ம அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அம்மாவுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல ஐயா, அம்மா எதையோ சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
என்ன சொல்றீங்க? சரி, உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ சரிங்க ஐயா.